வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சில மாதங்களுக்கு முன் ஒரு குடும்ப ஐக்கிய கூடுகையில் கலந்து கொண்டேன். அதில் ஒரு போதகர் செய்தியின் வேளையில் தசமபாகம் கொடுப்பதை பற்றி பேசினார். அவரும் அவருடைய மனைவியும் ஒழுங்காக தசமபாகம் கொடுப்பதாகவும் அதனால் அவரின் குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிக்கிறார் எனவும் கூறினார். வியாபாரத்தில் 2 மடங்கு லாபம் வந்ததாகவும் கூறினார். வியாபார நோக்கத்தோடு நாம் காணிக்கை கொடுப்பதை தேவன் விரும்புவதில்லை. கடவுளுக்கு கொடுத்தால் அவர் பன்மடங்காக திருப்பித் தருவார் என்ற சிந்தனைதான் விதைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு தசமபாகம் என்ற கருத்தே கிடையாது. அதற்கு மேலேயும் கொடுக்கலாம். ஆனால் எந்த மனநிலையோடு கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஆண்டவர் நம் பணத்தின் அளவை பார்க்கிறவர் அல்ல, நம் வாழ்க்கை தரத்தையும் மனதில் நாம் அவர் மேல் வைத்திருக்கும் அன்பின் அளவைத்தான் பார்க்கிறார். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமுமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என புதிய ஏற்பாடு 2 கொரிந்தியர் 9:7 கூறுகிறது. அன்று தேவாலயத்தில் 2 காசுகள் காணிக்கையாக கொடுத்த அந்த ஏழை பெண்ணே இயேசு கிறிஸ்துவினாலே அங்கீகரிக்கப்பட்டார்கள். தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த போதகர் தசமபாகத்தை பாதி உங்களுக்கும் மீதியை ஒரு ஏழை பையனின் படிப்பிற்காக கொடுக்கிறேன் என்று சொன்னால் ஒத்துக்கொள்ளுவாரா? தங்களுக்கு எல்லா காணிக்கையும் வர வேண்டும் என்பதற்காக விசுவாச குறைவினால் இந்த கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றது. அன்பானவர்களே, வேதத்திற்கு புறம்பான கருத்துக்களை ஏற்க வேண்டாம். ஆண்டவர் நம் வாழ்க்கையையும் அவரோடு நாம் கொண்டுள்ள தொடர் ஆரோக்கிய உறவையும் வைத்துதான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆன்மீகத்தில் குறுக்கு வழிகள் இல்லை. அவருக்கு சித்தமானவைகளே அவருக்கு பிரியமானவர்களுக்கு அவரின் நேரத்தில் கட்டாயம் கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம், அதாவது அடிப்படை தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.